என்றும் நான் செல்ல மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சொந்த பந்தங்களே, இந்த உறவுகளை சந்திப்பதற்கு தகப்பன் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஈவுகளுக்காக என் சாமிக்கு நன்றி செலுத்துகிறேன். 1000 உறவுகள் நம்மை நேசித்தாலும் தேவ பிள்ளைகளுடைய உறவுகள் மிகவும் உயர்ந்ததாக அது காணப்படுகிறது. ஒருவருக்கொருவர் தாங்கி நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள், ஒருவர் மீது ஒருவர் நாம் காட்டக்கூடிய அன்புகள், ஒருவருக்காக பரலோக தேவனிடத்திலிருந்து நாம் பரிந்து ஜெபித்து அவர்கள் நலனுக்காக செய்யக்கூடிய எல்லா ஜெபங்களையும் பரிசுத்த தேவன் கேட்கும்படியான ஒரு நல்ல உறவுகளையும் நல்ல சகோதரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் யாவரும் வேத வசனத்தின்படி கிறிஸ்துடைய இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் சக விசுவாசிகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் வெறுக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு அழகாக போதிக்கிறது. உறவையும் நம்ம வெறுக்கிறோம், கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கிட்டே சண்டை, மாமனார் மாமியார்கிட்ட சண்டை, அப்பா கிட்ட சண்டை, நண்பர்கிட்ட சண்டை, சபைக்குள்ள ஊழியர்கிட்ட சண்டை, சக விசுவாசிக்கிட்ட சண்டை, இதெல்லாம் போட்டுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேங்க, கடவுள்கிட்ட போய் பிரியமாக நின்று நான் செபிக்கிறேன். இது நியாயமா? இது நம்முடைய மனசாட்சி குத்துதா இல்லையா? ஏசப்பா நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? அழகா சொல்லுது பாருங்க. சங்கீதம் 133 அதிகாரத்துல 1ஆம் வசனம், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது இல்லையா? ஒரு கூட்டு முயற்சி, சபைக்குள் ஒரு கூடுகை போது எல்லாரும் அந்த சகோதரிகளாக நம்ம என்ன பண்ணுங்க பார்க்கணும். அங்கே வேற்றுமை வரக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது, ஒருத்தருக்கு அந்த ஈகோ பிரச்சனைகள் டச் பண்ணுறக்கூடாது. இவங்களுக்கு மிக்கத்து அவங்களுக்கு மிக்கத்துன்ற நம்ம என்ன பண்ணக்கூடாது, போட்டி பொறாமையை வளர்த்து கொள்ளக்கூடாது. நம்முடைய சகோதரன் நம்முடைய சகோதரி கடவுள் அவங்கள ஆனது. நீங்கள் அதே கர்த்தத்தை கேட்கணும். ஒருத்தரை தேவன் சபைக்குள்ள எடுத்து அவர் பயன்படுத்திட்டார்னா அதே போல் அவங்களை தாண்டி என்னையும் பயன்படுத்துங்க அப்பான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், நமக்கு இந்த உறவுகளை கொடுத்துருக்கிற அந்த உறவுள்ள தேவனத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும், செபிக்கணும். அதுக்காக உறவு கிட்ட போய் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, சண்டை போட்டு அவங்கள நெகட்டிவ் ரோலாக பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் நெகட்டிவ் ரோலாக பார்த்தா நீங்கள் யாரை ஏறீங்க, வில்லனா ஏறுறீங்க இல்லையா? வில்லன் யாரு? சாத்தான். நமக்கு அவன் வில்லத்தனத்தை நம்ம ஒழிக்கிறதுக்கு தான் நம்ம கூட்டு முயற்சி. இது ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ நம்ம ஒன்றா இணைந்து செபிக்கும் பொழுது பக்கத்தில் இருக்க சகோதரிகள் எங்கேயோ தூரத்தில் அங்கங்கே இருக்கிறாங்க, அந்த சபைக்குள்ளே வரும்போது தான் என்ன கிடைக்கிது, அந்த அன்பின் ஐக்கியங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறோம், பழகுறோம், நல்லா செய்கிறோம், நல்ல நட்பை வளர்த்துக்கிறோம். சில நேரங்கள் சில நட்பை நமக்கு தீங்கு விளைக்க, அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம நன்மை செய்யணும், அவ்வளோதான். அந்த நேரத்தில் நீங்கள் செபிச்சு பாருங்கள், உங்கள் ஜெபத்துக்குள்ளே தேவன் என்ன பண்ணாருங்க, அங்கே வாசம் செய்வார். சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்களை தேவன் ஏற்படுத்துவார். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஜெபித்தெல்லாம் நடக்குது, நான் ஜெபித்தனால இதெல்லாம் நல்லா கர்த்தர் செஞ்சார்ட்டு. சரி, ஜெபிச்சு இவ்வளோ நடக்கும் போது பிரச்சனைகளை மட்டும் ஆண்டவர் ஏங்க உங்களுக்கு சரிப்படுத்தி கொடுக்க மாட்டாரு இல்லையா? ஒரு சக விசுவாசிக்கு உங்களுக்கு ஆகலை, மற்றெல்லாம் ஜெபிச்சா கர்த்தர் செய்கிறாரு. ஆண்டவர் எங்க 2 பேரையும் நல்லா புரிஞ்சுக்க சொல்லி ஜெபிக்கிறதானே. எங்கள் ஊழியருக்கும் எங்களுக்கு நல்ல அன்பு ஐக்கியத்தை கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னோம்னா அவன் ஜெபத்தை கேட்பார் இல்லையா? எங்கள் சபைக்கும் எங்கள் மெய்ப்பருக்கும் எங்களுக்கு நல்ல ஆண்டவர் உறவு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுங்கப்பான்னு ஜெபிச்சா கேட்பார்ல. மற்ற ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்டுருக்கிற பதில் கொடுத்துருக்கான்னு சொல்கிறேன் இல்லையா? நாங்கள் ஜெபித்தனால இதெல்லாம் சிலதான் நடந்துன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ அதை செய்யும் போது இதை இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா, கேட்க மாட்டார்? சிந்திச்சு பாருங்களேன். அப்படி உங்களுக்கு அந்த சிந்தனை இருந்துச்சுன்னா நீங்கள் அதிகபட்சம் பண்ணுவீங்க, யாரும் எந்த சபையை விட்டு போக மாட்டீங்க,
எந்த சகோதரிகிட்டையும் சண்டை போட மாட்டீங்க, யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த காரியத்தை நான் ஜெபித்தா இவங்க குணம் மாறும், இவங்க அன்பாக பேசுவாங்க, எல்லா காரியத்தை விட்டு மறுபடியும் அன்புக்குள்ள வளருவாங்க என்கின்ற அந்த நம்பிக்கை, உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டிருந்தால் இந்த நம்பிக்கையும் கேட்கப்படும் என்கின்ற விசுவாசம் எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்கா? இதுதான் கிறிஸ்துடைய அன்பு. இதை நம்ம விட்டுட்டு என்ன பண்றோம்? பிரச்சனையே பேசுறோம். உன் பிரச்சனை தீர்வு கொடுத்த தேவன் இந்த பிரச்சனை தீர்வு கொடுக்க மாட்டாரா? இல்லையா? அப்ப சிந்திச்சு பாருங்க. நம்ம பைபிள் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இந்த சபை நான் ஜெபத்தினால்தான் வளருது, அந்த ஊழியக்காரர் என் ஜெபத்தினால்தான் அந்த குடும்பம் நல்லா இருக்குது, என் விஷயம் அப்படிலாம் நீங்க சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனா அதே பிரச்சனை இருக்கிறவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்க்கறதுக்கு உங்க ஜெபம் வழிகாட்டுமா, வழிகாட்டாதா? காட்டும் இல்லையா? அப்ப நீங்க அது மாதிரி ஜெபித்து பாருங்க. எந்த உறவையும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, வெறுக்க மாட்டீங்க, சபையை வெறுக்க மாட்டீங்க, ஊழியத்தை வெறுக்க மாட்டீங்க, சபையை விட்டு சபை ஓட மாட்டீங்க, விசுவாசிகளை குறித்து குறை பேச மாட்டீங்க. ஏன்னா அப்படி பேசுறீங்கன்னா உங்க ஜெபம் கேட்கப்படல, அப்படிதானே? அப்போ உங்க ஜெபம் கேட்கப்பட்டுச்சுன்னா இதுவும் கேட்கப்படும் என்ற நம்பிக்கையில் இருங்க. ஒரு சமாதானமா இருங்க. சகோதர சகோதரிகள் ஒருமித்தமா வாசம் செய்யுங்க. கர்த்தருக்குள் பிரியமான காரியத்தை செய்யுங்க. அவர் எல்லாவற்றையும் நன்மையா உங்களுக்கு முடிசூட்டி கொடுப்பார். சிந்திங்க, யோசிங்க. கர்த்தர் பலத்த காரியத்தை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.